லாஸ்ட் வீடியோவில் பட்டர் கார்லிக் சிக்கனோட ரெசிபியை ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறீங்க. இதுக்கு நான் யூஸ் பண்ணது போன்லெஸ் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் உப்பு, பெப்பரு, அதுக்கப்புறம் சோயா சாஸ் இது மூணுத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது கூட நம்ம மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக வர்றதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ணி அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு சாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர், அதுக்கப்புறம் வந்து கார்லிக், க்ரீன் சில்லி, கொரியாண்டர் லீவ்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர், சோயா சாஸ், உப்பு இது மூணுத்தையும் போட்டு நல்லா கலக்கி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி போட்டு அந்த சாஸ் கொஞ்சம் கெட்டியானதும் சிக்கனையும் போட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக லெமன் போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான பட்டர் கார்லிக் சிக்கன் ரெடி ஆகிடும்.